பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். MySQLனா இது வந்து டேட்டாபேஸ்னால் இன்டர் ரிலேட்டட் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் டேட்டா. டேட்டாபேஸ் யூஸ் டு ஸ்டோர்னா ரிலேஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா. அப்புறம் டிபிஎம்எஸ்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது வந்து டேட்டாபேஸ்னால் இது அதை தான் சொல்கிறேன், இன்டர் ரிலேட்டட் டேட்டா இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா. இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா லைக் எதெல்லாம் இன்ஃபர்மேஷன்னா எதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது. எஸ்கியூஎல்னா MySQL ஸ்டோர் பண்ணுறது. ரிசோர்ஸ் ஷேரிங் இது வந்து அப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்ட்ரடியூஷன் டிபிஎம்எஸ்னால் சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர் இன் டேட்டாபேஸ்னால் in database we put be grouping only related data to storing the group name called table. grouping data is இது வந்து group of data சொல்கிறாங்க. is called table. evolution of DBM, the concept of storing data started before 40 years in various formats. in earlier they have used punch card technology to store data. Data duplicated, data high maintenance, data duplicated high maintenance, security. அப்புறம் வந்து டிபிஎம்எஸ். அப்புறம் எஸ்எஸ்எஸ். இது வந்து சேம் டேட்டா யூஸ் இன் மல்டிபிள் ரிசோர்ஸு. டேட்டா டூப்ளிகேட் சேம் டேட்டா யூஸ் இன் மல்டிபிள் ரிசோர்ஸு, ஹை மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்ணுற டிபிஎம்எஸ் வந்து high maintenance, access control, verifying data consistent need high maintenance. பெரிய மெயின்டெனன்ஸ் பண்ணுறது டிபிஎம்எஸ். செக்யூரிட்டினா லெஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் டேட்டாபேஸ். டிபிஎம்எஸ் கான்செப்ட்னா த எக்ஸஸ் ஃபியூ ஸ்டாண்டர்ட் தட் அப்ளிகேபிள் ஃபார்மேட். இது வந்து ரிலேஷன் டேட்டாபேஸ். ஆர்டிபிஎம்எஸ்னால் இது ஒரு எஸ்கியூஎல் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும் சொல்கிறாங்க. ஆல் டிபிஎம்எஸ் given instant property successfully transaction isolation property is needed. currency transaction when multiple user do. அப்புறமேட்டு வந்து current control looking it. EBMSனால் வந்து மெக்கானிசம் யூஸ் டேட்டா ஷேரிங் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் டிபிஎம் ஏசிடிஐ ப்ரோமஸ்னா அக்ராமிக் ஸ்டாண்டர்ட் அட்டமிக் கன்சிஸ்டன்ட் டியூரபிள் அட்டமிக். டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்னா ஹைராரிக்கல் மாடல். இதுதான் அந்த மாடலு. ஹைராரிக்கல் மாடல். த ஃபேமஸ் ஹைராரிக்கல் டேட்டாபேஸ்னா ஐபிஎம்னா மெஷின் மூலயமா யூஸ் ஆகுது. இந்த ஐபிஎம்னா டேட்டாபேஸ் வந்து மெஷின் மூலிமா யூஸ் ஆகுது சொல்கிறாங்க. நெட்வொர்க் ஸ்கீமு சப்ஸ்கீமு லாங்குவேஜ். the above model we have many advantage like less reduction efficiency. நெட்வொர்க் மாடல்னா இதுதான் பார் நெட்வொர்க் மாடலு. The first developed network data model IDS na integrating data store well. Network model is similar hierarchical model except this model each member can have more one owner. ABC college department students. relation model Oracle DB2 object oriented database. relation database. ரிலேஷன் டேட்டாபேஸ்னால் எஸ்கியூஎல் கமெண்டில் யூஸ் பண்ணுறது வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.